வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றியை இன்னைக்கு நாடே வந்து தங்களுடைய வெற்றியாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இன்னைக்கு கொண்டாடிட்டு வராங்க. அவருக்கு பிரதமர் மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெள்ளித்திரை நடிகர்கள், அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும், தன்னுடைய சொந்த மகனான ஜேசன் விஜய் கூறியிருக்கிற அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலான சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜய்க்கும் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய மகன் மற்றும் மகள் கூட அவர் நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கார். ஏன்னா அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய ஃப்யூச்சர் கெரியர் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அந்த வகையில் அவருடைய இந்த வெற்றியை இன்னைக்கு அவருடைய மொத்த குடும்பமே செலிப்ரேட் பண்ணிட்டு வருது. ஷோபா, சந்திரசேகர், அது மட்டும் இல்லாமல் மனைவி, மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெற்றியை இன்னைக்கு குடும்பமாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல தலைவராக ஆகியிருக்கிறீங்க அப்படிங்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த நாடே உங்களை நம்பி தான் இருக்குது. அவங்கள நல்ல வகையில் வழிகடத்தி நீங்கள் செல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்குறீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி மக்களை நான் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் மொத்தமாகவே அம்மாவை விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் விடாப்பிடியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு வழிகாட்டியாக, நல்ல தலைவனாக, நல்ல அப்பாவாக, நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள இந்த ஒரு இருள் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் இருந்து நல்லபடியாக வழிநடத்தி கொண்டுட்டு போங்க. உங்களை நம்பி தான் இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல சிஎம்மாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா டிவோர்ஸ் ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்தே மகனுக்கும் விஜய்க்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும், ஏன்னா தன்னுடைய அந்த பையனோட கரியருக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும், இன்றைக்கி தன்னுடைய அப்பா வந்து ஒரு சிஎம் ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்காக மகனும் மகளும் மாறி மாறி தங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு வர விஷயங்கள் இன்றைக்கி பார்க்குறவங்களையே ரொம்பவும் கண்கலங்க வச்சுருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.